கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் இந்த 8 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணி போல இந்த வருட துவக்கத்தின் முதல் இந்த ஆகஸ்ட் மாதம் வரையிலும் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்த தயவுக்காய் அவருக்கு கொடாக்கொடி நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இதை இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கிருபை பாராட்டின அவருடைய தயவுக்காய் நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ஹல்லேலூயா. இத்தனை நான் 25வது வருடங்கள் அல்ல, தாயின் கருவில் உண்டான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நம்மளை வழி நடத்தி வந்த நம் கூட இருந்த யெகோவா ஷம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த யெகோவா ஈருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம கூட இருந்தார், நம்மளை வழி நடத்தின யெகோவா ரூபா, அவருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ நேரங்களில் குழம்பி வேதனைகளையும் கஷ்டத்திலையும் போகும்போது பயப்படாதே திகையாதேன்னு சொல்லி நம்மை கண்ட தேவன் நம்மை கண்டு நம்மை வழி நடத்தினார். எல்ரோயி உமக்கு கொடான்னு கொடி ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புதிய மாதத்திலும் தேவரீர் நீர் கொடுக்க போகிற புதிய வாக்குத்தத்தத்திற்காய், வசனத்திற்காய், வார்த்தைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம், உம்முடைய வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு வார்த்தை வந்தவுடன் தாவீது சொல்றார், அதை நான் உட்கொண்டேன். அதே போல நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போதே நாம் அதை விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்லும்போது அது அப்படியே நடக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கிறவங்க தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வார்த்தை புறப்பட்டு வந்தவுடன் ஆமேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் குறித்தது நம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. யோபுவினுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எவ்வளோ தைரியமா, எந்த டைமில் சொல்கிறாரு? அவரோட பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க, ஆடு மாடு அழிஞ்சிருச்சு, வீடு இல்லாமல் போச்சு, எல்லாம் இடிஞ்சு போச்சு. அவர் எந்த நிலைமையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்னு பார்த்தீங்களா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, நிச்சயமாக இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை நிறைவேறும். நிச்சயமாக அவர் வாக்குத்தத்தங்கள், நமக்கு குறித்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அது தீர்க்க தரிசனம் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை வார்த்தையாக நமக்கு வந்திருக்கலாம், வாக்குத்தத்தமாக வந்திருக்கலாம். அவர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். சூழ்நிலைகளை நம்ம பார்க்கவே வேண்டாம் பிரியமானவர்களே. இதற்கு வேதத்தில் முக்கியமாக நாம் உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, யோசேப்பனுடைய வாழ்க்கை வரலாறு தான். பாருங்க, அவன் 17 வயதில் ஒரு கற்பனை, ஒரு கனவு காண்றான், தீர்க்க தரிசனம். 17 வயதில் கர்த்தர் அவருக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவனை குழிக்குள்ள சகோதரர்கள் தள்ளுறாங்க, அவனை எல்லாரும் திட்டுறாங்க. அவன் முதல்ல ஒரு கனவு கண்டுட்டு வந்து சொல்கிறான். அப்போ உடனே அவங்கெல்லாம் அண்ணன்மார்கள்லாம் அவனை கோச்சிக்கிறாங்க. 2வது சொல்கிறான், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் என்னை வணங்குனதை நான் பார்த்தேன் அப்படின்னோடனே அவங்க அப்பாவே கோவிச்சுக்கிறாரு. அவனை பெத்த தகப்பனே, என்னடா அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை வணங்கணும்னு நினைக்கிறியா நீ, சும்மாரு அப்படின்றாரு. ஆனாலும் அந்த தரிசனத்தை அவர் நினச்சி பார்க்குறாரு. 17 வயதில் வந்தது. அப்போது இந்த 17 வயதில் அவர் சொன்ன வார்த்தை, அவருக்கு தேவன் கொடுத்த தரிசனம் அவருடைய 30 வயதில் தான் நிறைவேற்றினது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து நாம் வேதனையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, வாலிப பிள்ளை, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் பிள்ளை ஒன்றுமே நடக்காது, இவன் படிக்க மாட்டேன்றான், இவன் வீட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டேன்றான், இவனோட காரியங்களை பார்க்கும்போது இந்த பிள்ளை செத்து போனால் நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறானே அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும்.
ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல அவங்க அண்ணன் தம்பி என்ன சொல்றாங்க, இந்த சொப்பனக்காரன் வர்றான்டா, இவனை கொன்னு போடுவோண்டா, அவனை ரத்தத்தை மறைச்சிட்டு நம்ம அப்பாட்ட போய் சொல்லிடலாம்டா அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அவர்கள் நினைக்கிறார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, சாத்தான் என்ன செய்கிறான், நம் பிள்ளைகளை என்ன இவன் என்ன வல்லமையா ஊழியம் பண்ண போறானமா, ஆண்டவரோட ராஜ்யத்தை இவன் எழும்பி கட்ட போறானமா என்று சொல்லி தேவன் முன்குறித்த நம் பிள்ளைகளை கை வச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. நம்ம பிள்ளைகள் நல்லவர்கள், நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமான பிள்ளைகள், தேவனால் கொடுத்த பிள்ளைகள். நினைக்கலாம், இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணி எனக்கு இந்த குழந்தை பிறந்துச்சே, எனக்கு குழந்தையே இல்லாமல் நான் அழுது நான் ஜெபம் பண்ணி இந்த குழந்தை பிறந்ததே, ஆனால் இந்த குழந்தை இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. தேவன் குறித்தது அவன் வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும். ஆண்டவர் இப்படியே நான் ஆண்டவரை நம்பி நான் வந்தேன், ஆனால் நான் என்ன நிலைமையில் இருக்கேன் பாருங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு எழுத்து கூட தவறாமல் நிறைவேறும். பிரியமானவர்களே, உண்மை. அவனோட வாழ்க்கையில், யோபுனோட வாழ்க்கையவே நமக்கு தெரியும். எப்படி இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், சாத்தானால் அவன் சோதிக்கப்படும் போது அந்த நிலைமையிலையும் அவன் சொல்கிறான், எனக்கு குறித்ததே கர்த்தன். நம்ம முறுமுறுத்திருப்போம், கோபப்பட்டிருப்போம். இப்போ எத்தனையோ நம்ம வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்திருக்கோம், ஆனால் தேவனை ஒரு நேரம் தூசிக்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசலை யோபு, உண்மையில் அவன் வாயினால் பாவம் பண்ணலைன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் வாயினால் பாவம் செய்யாத படிக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிள்ளைகளை குறித்த காரியத்திலையும் இவன் திருந்த மாட்டான், இவன் மாற மாட்டான், இவன் ஒன்றுமே அதாவது இவன் பெரியவன் ஆக மாட்டான்னு சொல்லி நம் வாயிலிருந்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரை இந்த வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வரக்கூடாது. எந்த காலத்திலையும் வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. ஒரு முறை என் பையனை குறித்து நான் வேதனைப்பட்டு பாஸ்டர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தூதனை, எங்கள் பாஸ்டரே சொல்லுவார், உங்கள் பிள்ளைகளை குறித்தெல்லாம் நீங்கள் ரொம்ப திட்டி இது பண்ணாதீங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தூதனை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஏஞ்சலாக பாருங்கன்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, வரப்போகின்ற காலத்தில் தரிசனம் நிறைவேறும் நாளன்று எப்படி நம்ம பிள்ளை இருக்க போறான்றதை நாம் கற்பனை செய்தில்லை, அதை விசுவாசித்து நாம் நம் பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும். நாம் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த வேண்டும். நம் பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதம், அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அது முக்கியம். தரிசனம் நிறைவேறுவதற்கு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது காலத்தில் நிறைவேற்றினதை தானியேல் சொல்ற, சாலமன் சொல்றாரு பாருங்க, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளை உன் கரத்தினால் நிறைவேற்றினீர். எப்ப சொல்றாருன்னு சொன்னா, ஆலயம் கட்டி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு. ஏன்னா தாவீது ஆலயம் கட்ட போகத்துல ஆண்டவர் வேண்டான்றாரு, நீ உன் கை ரத்தம் படிச்ச கை, அதனால உன் மகன் இந்த ஆலயத்தை கட்டுவான். அப்ப முதலே சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். சாலமன் கட்டுனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். எத்தனை ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. அதுபோல்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட வேண்டும். என் மகனுக்கு, என் மகளுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்களும் ஒண்ணுதான், பொம்பளை பிள்ளைங்களும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை. பிரியமானவர்களே, ஆண் பிள்ளைகளை காட்டிலும் பெண் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பெற்றோரை துக்கப்படுத்துகிற விதமா ஒரு சில குடும்பத்துல நடக்குது. அப்போது நாம் என்ன சொல்லணும், பிள்ளைகளை குறித்து தேவனிடத்தில் பேசும்போது, ஆண்டவரே நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் வாயினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவீர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களுடைய வார்த்தை என் பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். ஆண்டவரே நீர் போதிப்பீர். இந்த வாக்கு தத்தம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும். அது கொடுத்து எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க.
யோசேப்புக்கு 17 வயதில் கனவு கண்டான். 30 வயதில் தான் பார்வோன் முன்னத்தில் போய் நிற்கிறான். எப்படி? அதிகாரியாய். எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமாப்பா? எகிப்து முழுவதற்கும் அதிகாரி. நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அந்த சகோதரர்கள் அவனை கொண்டே குழியில போட்டாங்கல்ல, செத்து போன்னு. அப்ப ரூபன் சொல்றான், வேண்டாம், ஏன் இந்த ரத்தப்பள்ளியை நம்ம வாங்குவானே, அதுக்கு நீங்க யாருக்குனாலும் காசுக்கு வித்து போட்டுருங்க. அவனுக்கு அவன் மேல பாசம். சாகிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. வித்து போட்டுருங்க, உயிரோடு இருக்கட்டும், பொழைச்சி போட்டோம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்ற ஒரு யோசேப்பு, ஒரு பையன் 30 வயதில் அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு பையன் 30 வயதில் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாகிறான். அந்த ராஜா சொல்றாரு, இந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் நீதான் அதிகாரி, நான் ராஜா, ஆனாலும் உன்னை கேட்காதபடி ஒருவனாகிலும் கையையாவது காலையாவது ஆட்டக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு அதிகாரி பாருங்க. முத்திரை மோதிரத்தை கலற்றி அவன் கையில போடுறாரு. ராஜாவுடைய மோதிரத்தை அவனுக்கு அந்த அடிமைக்கு போடுறாரு. எப்பேற்பட்ட ஒரு அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை சத்தியம் அப்படியே நிறைவேறும். ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அது மாறாது. அவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒரு நாளும் மாறாது. உங்களுக்கு பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுக்கு குடும்பத்திற்காய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இயேசுவுக்குள் ஆமென் என்றும் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். இந்த மாதம் கர்த்தர் ஒரு விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்க வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது நிறைவேற போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. காத்திருங்க. கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சந்தோஷமாய், யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். நிச்சயமாய் நிறைவேறும் பிரியமானவர்களே. அவனை போத்திபாரனுடைய அரண்மனையினுடைய ஒரு அதிகாரி, அதுக்குள்ளே அவன் முதல்வனா இருந்தான். அவனோட வீட்டில் அடிமையா போனான். ஜெயிலில் ஒரு 2-3 வருஷம் இருந்தான். அந்த தீர்க்க தரிசனம் அவன் கண்டதுக்கும் அவன் வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, இல்லையா? அவன் அரிக்கட்டு நேரம் நிமிர்ந்திருக்கு, மற்ற எல்லா அரிக்கட்டும் கீழே விழுந்து கிடக்கு. அப்போ அன்னைமார்களுக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. ஓ, நீதான் ராஜா, நீதான் நிப்பா, நாங்களாம் உன்னை வணங்கணுமா? இது எப்படி நிறைவேறுகிறது? இவன் ராஜாவா, இவன் அதிபதி ஆன பிறகு எப்படி அதிபதி ஆகுறான்? 7 வருஷங்கள் பூமியில ஒரு அந்த தரிசனத்தை இவன் சொல்றான். இவன் ராஜா கண்ட கனவுக்கு இவன் அர்த்தம் சொல்றான். 7 வருஷங்கள் உங்க இந்த எகிப்துல செழிப்பா விளையும் பூமி. அடுத்த 7 வருஷங்கள் மகா பெரிய கொடிய பஞ்சங்கள் வரும். அதனால நீ என்ன பண்ணுங்க ராஜா, ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள ஒருவனை அதிபதியா தேர்ந்தெடுங்கன்னு சொல்றான். அப்ப அந்த ராஜா இவனையே தேர்ந்தெடுத்துட்டு இவன் கரத்திலேயே எல்லாவற்றையும், அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு ஆசாரியனுடைய மகளை திருமணம் முடித்து வைக்கிறார். அந்த நேரத்துல இவர்களுக்கு யோசேப்பனுடைய குடும்பத்துல, யாக்கோபு வீட்டுல அவங்களுக்கு யாருக்கும் தானியம் இல்லாதனால அவங்க எகிப்து தேசத்துல தான் இருக்குன்னு சொல்லி அங்க போய் நீ தானியம் வாங்கிட்டு வானா அவங்க அப்பா காசை கொடுத்து அனுப்புறாரு. இங்க தானியம் வாங்க வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு அதிபதிக்கு பயந்து வர்றாங்க. இவர் நிலைமை என்ன, அவர் அண்ணன் நிலைமை என்னன்னு பாருங்க. எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் தேவன் யோசேப்பை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேற்றுகிறவர். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலும் அவர் சொன்னதுதான். சாத்தான் கெடுக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க, சொன்னதுதான். ஏன்னா அது எப்ப நிறைவேறும்? தகுந்த காலத்தில். ஆபிரகாமுக்கு பார்த்தீங்களா, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் உண்டாக்குவேன்னு சொன்னார். ஆனால் வேலைக்காரிட்ட இருந்து தான் அந்த பிள்ளை. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு சுதந்திரவாளி இல்லையே. 25 வருடங்கள் கழித்து தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. அத்தனை வருடங்களாய் காத்திருந்தான்.
நாம் காத்திருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்ல, இல்லை பெருமானவர்களே. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை வாக்குத்தத்த வசனங்களாக இருக்கட்டும், அது ஆச்சரியமாய் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது இருக்கும், அவ்வளவு மகிமையாக இருக்கும், அவ்வளவு வல்லமையாக கிரியை செய்யும். அதனால நம்ம காத்திருக்கிறதுக்காய் நாம் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தருக்காய் காத்திருப்பவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து பரப்பார்கள். உண்மையிலேயே அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை செய்து முடிக்கும், அது நிறைவேறாமல் போகாது. யோசேப்பின் காலத்தில், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஒன்றை கேட்காம ஒரு குழிக்குள்ள விழுந்தவன் அவனை 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க. ஆனால் எகிப்து ராஜா என்ன சொல்றாரு? ஒன்றை கேட்காம ஒருத்தனும் கையாட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது, நீ தான் அதிபதி, நான் ராஜா சும்மா தான், நீ தான் எல்லாம் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளையும் என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் தாயின் கருவில் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக கர்த்தர் மகிமையாய் நிறைவேற்றுவார். அதில் சந்தேகமே பட வேண்டாம். கர்த்தர்காய் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியோடு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது நிறைவேற போகிறதற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, காலமாகுதா? ஜெபம் பண்ணுவோம். அதாவது நம்பிக்கையோடு தேவனை துதிப்போம். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அது நிறைவேறுவதற்காக நீதியும் நியாயமும் செய்து தேவனை தேடுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அதுதான் முக்கியம். நம்ம நிறைவேறணுன்ற அதை பற்றி அந்த கவலை அவருக்கு. அவர் சொன்னவர் செய்வார். அந்த கவலை அவர் தான் மறவாமல் நினைக்கிறார். இந்த பாட்டு ஒன்று நல்ல ஒரு பாட்டுப்பா. மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உண்டாக்கிய இயேசு மறவார், தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார், தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார், எலியாவின் தேவன் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உண்டாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறக்க மாட்டார். யோசேப்பை குறித்த தரிசனத்தை கொடுத்த தேவன் எப்பக்கம் நெருக்கங்கள் அவனுக்கு சூழ்ந்த நேரத்திலும் அவர் அவனை மறக்கவில்லை. பாருங்க, குழிக்குள்ள போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, ஆனாலும் தரிசனம் நிறைவேறிற்று. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிறைவேறும். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உண்டாக்கிய இயேசு மறவார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட அவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும்
வார்த்தையை நிறைவேற்ற அவர் மறவார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் மறக்க மாட்டார். பெரியமானவர்களே, நாம் மறந்திருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லாமல் போகலாம். ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை அருமையான பாடல். உண்மையிலேயே இந்த பாடலை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வருகிறதோ, நிச்சயமாக நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை சீக்கிரமாக நிறைவேற்றுவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த தரிசனம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர், அவர் ஒரு பாட்டு பாடுவார். அவர் கூட இந்த வார்த்தையை குறித்து பாடுவார். அருமையான பாடல் அது. நீங்கள் சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். கையில் சொன்னதை, வாயில் சொன்னதை கரம் கொண்டு நிறைவேற்றி முடித்திடுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பார்த்தீங்களா, இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவீர் நிறைவேற்றுவீர்னு பாடுறவங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து எப்படி நிச்சயமா பாடுறாங்க. மறக்க மாட்டேங்க. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆம் பெருமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. அவர் நம்மை, நம் பிள்ளைகளை ஒருபோதும் அவர் மறக்கவில்லை. உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நினைந்திருக்கிறார். பெருமானவர்களே, அவர் நம்மை மறக்கவில்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த தரிசனங்களை நாம் மறந்திருக்கலாம், அவர் மறக்கவில்லை. காலங்கள் கடந்து போயிருக்கலாம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்தில் புதியதாய் எத்தனை அவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அத்தனையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கொடுத்துட்டார்னா அதை ஒருத்தராலையும் பறிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்தத ஒருவனும் பறிக்க முடியாது. அது நிறைவேறியே தீரும். இந்த மாதமும் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காத்திருந்து தேவனுடைய அது என்னைக்கு அது அந்த தகுந்த நேரம் எப்போன்னு நமக்கு தெரியாது. அவருடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நிமிஷத்தை போல, ஒரு நிமிஷம் 1000 வருஷத்தை போல. நமக்கு தான் காத்திருக்கும் போது தான் நேரம் ரொம்ப தெரியும். இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் போயோ இல்லை ஒரு லைன்லேயோ நம்ம காத்திருந்தோம்னா அந்த நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் அது அரை மணி நேரம் போனது போல் இருக்கும். அரை மணி நேரம் நம்ம உட்காந்துருப்போம், ஆனால் அது 2 மணி நேரம் போனது போல் இருக்கும். அந்த காத்திருப்பதுன்றது ஒரு கஷ்டமான நேரம். ஆனால் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருக்கும் போது 3 மணி நேரம் கூட ஒரு நிமிஷத்தை போல போயிடும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசினார். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். நாம் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவோமா? இந்த மாதம் இன்னும் நாம் தேவனை துதிப்போம். இன்னும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம். இன்னும் தேவனிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருந்து வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.